வீட்டுல பெரியவங்க தான் ரொம்ப சாதி இருக்கத்தோட இருப்பாங்க. அவர்கிட்ட இருந்தானே சுர்ஜித்துக்கு அது வந்துருக்கு. ஏங்க திருநெல்வேலி வந்து சின்ன பையன் ஒரு நிமிஷம் இருங்க, படிக்கிறாரு. திருநெல்வேலி தூத்துக்குடியில குழந்தையில கூட வந்துருங்க. நீ நினைச்சு பாருங்க. ஒரே விஷயம் நான் சொல்றதை கேளுங்க. நான் என்னங்கிறேன்னா நெல்லை மாவட்டங்கள்ல அதிகப்படியா ஸ்கூல்லயே பாத்தீங்கன்னா கயிறு கட்டிருப்பான், ஜாதி ரீதியான அடையாளத்தோட தான் இருப்பான். அப்படி இருக்கும்போது அந்த சூழல் எப்படி இருக்கும்? இவரு சென்னையில வேலை பார்க்கறாரு. ஆனா கவினுக்கும் தெரியும், அந்த பொண்ணுக்கும் தெரியும், அவங்களோட அப்பா அம்மா, அந்த கவினோட அப்பா அம்மாவுக்கும் தெரியும் சாதி ரீதியான கொடுமைகளும் பிரச்சனைகளும் கொலைகளும் நடந்துட்டு தான் இருக்குது தென் மாவட்டங்கள்ல. அப்படி இருக்கும்போது நீங்க தான் கொஞ்சம் பாதுகாப்பா இருந்திருக்கும். கவின் வந்து பாதுகாப்பா இருந்திருக்கணும். இவ்வளவு பிரச்சனையை வச்சுட்டு இவ்வளவு கொலை மிரட்டல் வர்றாங்க, இது விட்டுட்டு போயிருன்னு சுஜித் பலமுறை சொல்லியிருக்கா அப்படி இல்ல? அப்ப நம்ம கொஞ்சம் அதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லையே. எதுக்கு ஆதாரம் இல்ல? சுஜித் வந்து பலமுறை எச்சரிச்சாருன்னு எச்சரிச்சாங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து முதல்லயே வந்து சொல்லிருச்சுல சுஜித்திட்ட.